ஜூன் 20, 2025 ரிலீஸ் ஆக போற சோனி பிக்சர்ஸோட 28 இயர்ஸ் லேட்டர் அப்படின்ற மூவியோட ரைட்டர் அலெக்ஸ் கார்லாண்ட் ரீசெண்டா ஒரு பாட்காஸ்ட்க்கு தன்னோட கொலிகான நெயில் ட்ரக்மன் கூட சேர்ந்து பேசியிருக்காரு. சில சொல்லிருக்காரு அப்படின்னா 2002ல வந்த 28 டேஸ் லேட்டர் அப்படின்ற மூவியோட சீக்வல் 2007ல 28 வீக்ஸ் லேட்டர் அப்படின்ற நேம்ல ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 17 இயர்ஸ் கழிச்சு 28 இயர்ஸ் லேட்டர் அப்படின்ற இந்த மூவியை நாங்கள் ரிலீஸ் பண்ண போறோம். பட் இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 2022 வந்த த லாஸ்ட் ஆஃப் அஸ் சீரிஸோட ஸ்டோரியை ஹெவியா இன்ஸ்பயர் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இந்த 28 இயர்ஸ் லேட்டர் அப்படின்ற மூவியோட ஸ்டோரி ஒரிஜினலா எப்படி பிளான் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மூவியோட ஹீரோஸ் வந்து சைனீஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸா காமிக்கப்படுறதா இருந்துச்சு. யூகேல தான் முதல்ல இந்த வைரஸ் அவுட் பிரேக் ஆனதாகவும் அந்த டோட்டல் யூகேவையும் குவாரண்டைன் பண்ணதாகவும் ஸ்டோரி எழுதப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் சைனா வந்து இந்த வைரஸை வெப்பனா யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. பட் எப்படியோ யூகேல இந்த வைரஸை எங்க முதல்ல கிரியேட் பண்ணாங்களோ அந்த லேப் தேடி கண்டுபிடிச்சு சைனா அங்க போக நினைக்குது. பிகாஸ் சோர்ஸ் ஆஃப் த வைரஸை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த வைரஸ்க்கான வேக்சின் அதாவது ஆன்டிடோட்டையும் கண்டுபிடிக்க முடியும்ன்றது சைனாவோட ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு. பட் இந்த ஐடியா வந்து இந்த மூவிக்கான ஸ்டோரியா எப்ப இருந்துச்சு அப்படின்னா COVID-19 பிரேக் அவுட் ஆச்சுல ரியல் லைஃப்ல அந்த சம்பவத்துக்கு முன்னாடி தான் இந்த ஐடியாவை ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு நம்ம ரைட்டர் அலெக்ஸ் கார்லாண்ட். இதை பார்த்த டைரக்டர் டேனி பாயிலும் ஓகே இது நல்லா இருக்கு இதை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அலெக்ஸ் கார்லாண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு டேனி பாயில இயர்ஸ் அண்ட் இயர்ஸா தெரியும், உண்மையாவே டீப் டவுன் த ஹார்ட் ஹி ஹஸ் நோ இன்ட்ரெஸ்ட் இன் டூயிங் தி ஸ்டோரி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு.